அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்க வேண்டி, நற்பொருள் துவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பகமூர்த்தியானை பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெங்கு வாழும் லக்லைட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த பதிவில் திருமணத்தடை எதனால் ஏற்படுகிறது என்பதை விரிவான விளக்கத்தை இங்கே நம்ம பதிவு செய்கிறோம். குறிப்பாக அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் குடும்பத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ள பெண்ணோ ஆணோ திருமணத்துக்கான முயற்சிகள் பேரண்ட்ஸு பண்ணுற பொழுது அந்த 2-3 வருஷம் அவங்க நடக்கக்கூடிய தசாபுத்திகளை கவனிக்காமல் திருமண முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எத்தனையோ ஜோதிடர்கிட்ட எத்தனையோ ஜாதகங்கள் பொருத்தம் பார்த்து அது நடைபெறாமல் ஏதாவது ஒரு தடைதாமமாக போய்கிட்டே இருக்கும். அப்புறம் யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட போகிற பொழுது தான், அதாவது ஜோதிடர்கிட்ட அவர் சொல்லுவார், இப்போ நடக்கக்கூடியவங்களுக்கு தசை காலங்கள் கிரக தசை சரியில்லை, இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குருபலம் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு, இப்போ குருபலம் என்பது எதுக்காக வேணும்னா, திருமணம் பண்ணுற அந்த நேரத்தில் ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடித்து நிச்சயார்த்தம் பண்ணிவிட்டு இடையில் 3 மாதம் 6 மாதம் திருமண முகூர்த்தம் டிசைட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடைக்காலத்தில் அந்த திருமணம் தடை இல்லாமல் போகிறதுக்காகத்தான் இந்த குருபலம் வேணுங்கிறது. அப்போ இந்த குருபலம்ங்கிறது பிறந்ததுலேருந்து 90-100 வயசு வரைக்குமே ஒரு மனிதனுக்கு குருபலம் 1 வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ குருபலம் என்பது இருந்தால் தான் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. குருபலம் இல்லாமலும் திருமணம் முயற்சி பண்ணாக்க நடக்கும். நடக்கக்கூடிய தசை புத்தி சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரணும். ஆனால் இந்த குருபலம் என்பது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யும், ஒரு முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இவங்க கணக்கு பண்ணுறது எல்லாமே குருபலம் இருக்குது, வயசு வந்துருச்சு அப்படின்னு இந்த 2-3 வருஷம் அவங்க தொடர்ந்து பார்த்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. எது இந்த நேரங்காலங்கள் சரியில்லாத காலத்தில் அதை எந்த ஜோதிடரும் அதை பார்த்து சொல்கிறதும் கிடையாது. இப்போ நேரம் சரியில்லை, இப்போ முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ இவர்களும் இது எதனால் இந்த மாதிரி தடையாகிட்டே போகுது, ஜோதிடத்தை கேட்கறதில்ல. பொருத்தம் பார்க்கறது மட்டுமே அந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து பார்த்து ஏதாவது இந்த முடியாத பல காரணங்கள்னால தடை தாமதம் ஆனதுக்கு பிறகுதான் அவர் ஜோதிடராக ஒருத்தர் சொல்லுவார், பொருத்தம் பார்க்க போகிற பொழுது, நீங்கள் இது வரைக்கும் ஜாதகம் பார்த்தீங்களா, பொருத்தம் பார்க்குறப்ப சொன்னாங்களா, கிரகதசைகள் எப்படி இருக்குது, எப்போ நடக்குன்னு சொன்னாங்களா, நாங்கள் அதெல்லாம் கேட்கல பார்க்கல, நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நடக்கலை அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜோதிடர் பார்த்து, அப்போ நீங்கள் நடக்கக்கூடிய தசை புத்திகளை கொஞ்சம் பார்த்துக்காங்க தனிப்பட்ட முறையில் அப்படிங்கிறவங்க தான் சரி பாருங்க அப்படிம்பாங்க. எது அந்த பெண் ஜாதகமோ பையன் ஜாதகமோ அவர்கள் முயற்சி பண்ணுற பொழுது நடக்காத பொழுது, அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வர்ற பொழுது அப்போ அந்த ஜோதிடத்தை கேட்குறப்ப அவர் தனிப்பட்ட மூலம் ஜாதகத்தை பார்ப்பார். அப்போ தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்க்குற பொழுது தான் அவருக்கு நடக்கக்கூடிய தசை புத்திகள் சாதகம் இல்லாமல் இருக்கும். ஒரு திசை அப்படிங்கிறது குறிப்பாக சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், இதெல்லாம் அந்த 6 வருஷம் 7 வருஷம் இந்த கிரக தசை தான். அதை விட்டுட்டா புதன் தசை, ராகு தசை, சுக்கிர தசையெல்லாம் இப்போ ராகுக்கு 18 வருஷம், புதனுக்கு 17 வருஷம், குருவுக்கு 16 வருஷம், சனி தசை 19 வருஷம், லாங்கு திசைகள். அப்போ திருமண காலத்தில் 20-21 வயசில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுற பொழுது ஒருவேளை இந்த கிரக திசைகளை 6, 8, 12ஆம் அதிபதிகளாக வந்தால், அஸ்தங்கமாக இருந்தால், மிருத்திய பாகைங்கிறது ஒன்று இருக்குது, மிருத்திய பாகையில் நின்றால், அதே மாதிரி ராசி சந்தியில் அந்த கிரகங்கள் நின்றால் அந்த திசை நடக்கிற பொழுது இந்த பிரச்சனையை கொடுக்கும். பொதுவாக அந்த திருமண தடைக்கு மட்டும் கிடையாது, இப்போ நான் சொல்லக்கூடியது அந்த கிரகங்கள் 6, 8, 12ங்கிறது லக்கணத்திலிருந்து இந்த இடங்களை நின்று அது மறைவு ஸ்தானங்கிறது, அது பாதகாதிபதியாகி அது அஸ்தங்கமாகி இந்த கெடுறதுக்கு இப்படியெல்லாம் அந்த கிரகங்களுக்கான வழிமுறைகள் இருக்குது. இந்த மாதிரி கிரகதசை நடக்கிற பொழுது இவர்கள் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் கூட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த 10 வருஷத்துக்கு இடையில உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா இது நடந்துக்கிட்டே இருக்கும். எது குருபலம் வந்துக்கிட்டே இருக்கும், குருபலம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ குருபலம் இருக்குது, முயற்சி பண்ணால் நடக்கலைன்ட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த தசை புத்தி சரியாக அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. இதுதான் தடை பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். அப்போது இந்த திருமணம் எப்போ நடக்கும், எந்த கிரகங்கள் நடத்தி வைக்கும், எந்த பாவாதிபதிகள் நடத்தி வைக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, அது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே எல்லா ஜாதகத்திலுமே ஒரே ரூல்ஸ் தான். 7ஆம் அதிபதி, அதாவது கிரகத்தை 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் திருமணத்தை நடத்தி வைக்கும்.
7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் திருமணத்தை நடத்தி வைக்கும். 2ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் திருமணத்தை நடத்தி வைக்கும். 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி கிரகம் தசை நடத்தினா நடத்தி வைக்கும். அப்போ திருமணம் நடைபெறுவதற்கு 2, 7, 11ஆம் அதிபதிகள் தசை புத்தியில திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2, 7, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தசை புத்தி நடக்கிற பொழுது திருமணம் நடத்தி வைக்கும். அப்ப அந்த கிரகங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொன்ன மாதிரி. இந்த கிரகங்கள் அதாவது 2, 7, 11ஆம் அதிபதிகள் கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கணும். அப்ப தடையில்லாம திருமணம் நடக்கும். இல்ல 2, 7, 11 நிக்கக்கூடிய கிரகங்கள் தசை புத்தி நடக்கிற பொழுது அந்த கிரகங்கள் திரிகோணம் கேந்திரங்கள்ல இருந்து சுபபார்வை இருந்தால் இளமையில் திருமணம். இதுதான் இளமையில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இது 2, 7, 11ஆம் அதிபதிகள். லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதிகள். இந்த கிரகங்கள் வலுவா இருக்கணும் அப்படிங்கிறது கேந்திர திரிகோணங்கள்ல சுபக்கிரகங்கள் பார்வையில இருந்தால் அது நிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி இன்னும் உட்பிரிவு என்னன்னா, இந்த கிரகங்கள் மட்டும் கேந்திர திரிகோணங்கள்ல மட்டும் இருந்தா பத்தாது. இந்த 6, 8, 12ல மறையாம இருந்தா மட்டும் பத்தாது. அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திராதிபதிகள் அந்த கிரகங்களும் அந்த கேந்திர திரிகோணங்கள் நிற்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேந்திர திரிகோணத்தில் கேடின்றி லக்லேசன் சாந்திட சுபக்கோள் தானும் தன்மையாய் சேர நோக்க ஆய்ந்திடும் காலும் நன்றாய் அமைந்திட பலவானாக வாய்த்திடும் கீர்த்திமானாய் வயது 100 இருப்பன்மானேன்னு சொல்லப்படுறது. இது மாதிரி ஜோதிட கருத்துக்களை அந்த பலன்களை பாடலா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கேந்திர திரிகோணத்தில் கேடின்றி அந்த லக்னம் நல்லா இருக்கணுங்கிறது இந்த அமைப்புல. அப்போ அந்த ஆய்ந்திடும் காலும் நன்றாய் அப்படின்னா அந்த காலுங்கிறது தான் சாரங்கிறது. அந்த காலுங்கிறது தான் நிற்கக்கூடிய நட்சத்திராதிபதிங்கிறது. அதுதான் இங்கே உள்ளது. அதுக்கு தான் அந்த பாட்டை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம் ஏற்பட்டது. அப்போ நிற்கக்கூடிய இடங்கள் மட்டும் கிடையாது, நிற்கக்கூடிய சாரங்கள். சாரம் என்பது நட்சத்திரம். அந்த நட்சத்திர அதிபதியும் கேந்திர திரிகோணங்கள்ல கெடாம இருக்கணும். இதுதாங்க திருமண தடை இல்லாமல் உரிய நேரத்துல 18 வயதுல இருந்து 25 வயசுக்குள்ள திருமணம் நடக்குன்னா, இளமையில திருமணம் நடக்குன்னா 2, 7, 11ஆம் அதிபதிகள் கேந்திர திரிகோணங்கள் இருந்து அது என்ன நட்சத்திராதிபதிகள் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் இளமையில் திருமணம். இவ்வளவுதான் மேட்ரு. ஆக இந்த கிரகங்கள் 6, 8, 12 ஆகி பாதக அதிபதி ஆகி அதே மறைவு ஸ்தானத்திலிருந்து கெட்ட கிரகங்கள் பார்த்து, கெட்ட கிரகங்கள்னா அசுப கிரகங்கள். அசுப கிரகங்கள் என்ன சொல்லப்படுது சாஸ்திரத்துல? சூரியன் 50% வச்சுக்கலாம். முழு அசுபர்னு சொல்ல முடியாது, முழு சுபர்னு சொல்ல முடியாது சூரியன். இப்போ சூரியன் ஒரு 50% அசுப கிரகம். செவ்வாய், கேது, ராகு, சனி இது முழு அசுபர்னு சொல்லப்படுது. அப்போ இதுலேயும் ஒரு உட்பிரிவு என்ன இருக்குன்னா, இப்போ சனியே லக்கணமாகி சனியே ஒருத்தருக்கு லக்கணாதிபதியாக ராசியாதிபதி வந்தா அவர் உங்களுக்கு அந்த ஜாதகத்துக்கு சுவரா வந்துடுறாரு. ஏன்னா லக்கண சுவர் லக்னாதிபதி ராசியாதிபதி வருது இல்லையா? இப்படியும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் இந்த சனிங்கிறது அசுபர், பொது அசுபர், அவர் கெட்டவர். ஆனால் லக்கணம் துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இதெல்லாம் மிதுன லக்கணமாக இருந்தால் இதெல்லாம் சனி அது சுவரா வந்துடுறாரு. அப்போ அவர் முழுமையா பாவர்னு சொல்ல முடியாது. இப்படி அதில் உட்பிரிவு இருக்கு. இந்த ராகு கேது முழுமையான அசுபகரம்னு சொல்லலாம். செவ்வாய் என்பது அதே மாதிரிதான். ஏன்னா அவன் லக்னாதிபதியும் அவனா இருக்கிறான், அஷ்டமாவதியாகவும் வந்துடுறான் விருச்சிகத்துக்கு. அப்போ அவர் அசுபக்கிரகம் தான். அப்போ இந்த மாதிரி ராகு கேது செவ்வாய் சனி இது அசுபக்கிரகம். இந்த கிரகங்கள் பார்வை சேர்க்கை எதில் இருக்கப்படாது? இந்த 2, 7, 11ஆம் அதிபதிகளோடு இருக்கப்படாது. இப்படி இருந்து தசை நடத்தினால் அந்த 18 வயதுலேருந்து ஒரு 30 வயதுக்குள்ள திருமண காலத்தில், ஏன்னா இந்த திருமண காலம்ங்கிறது என்ன, 18 வயசு பூர்த்தி ஆகிட்டாலே ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பையனாக இருந்தாக்க ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள பண்ணணும் அப்படின்னு ஒரு பொது விதியாக இருக்குது. பேரண்ட்ஸினுடைய ஆசை இருக்கும், கருத்து இருக்குது, உண்மையாக தான், நடைமுறை அதுதானே. 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். அப்போ அந்த நேரத்தில் திருமண முயற்சி பண்ணுற பொழுது அந்த நேரத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் நடைமுறையில் இருக்கிற பொழுது
6 8 12ஆவோ அஸ்தங்கம் பற்று இருந்தால் தசைபுத்தி நடத்தினால் தடையாகுது. ஆனா குருபலம் வந்துகிட்டே இருக்கும். 1 வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா அது வந்துகிட்டே இருக்கும் குருபலம். அப்போ இந்த தசை புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்ல மாதிரியா இருந்தால், அது சுபகிரகமா இருந்தா, சுபகிரக பார்வையில இருந்தா, 6 8 12 மறையாம இருந்தா கண்டிப்பா இளமையில் திருமணம், இல்லைன்னா லேட் ஆகும். ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி, முக்கியமான உதாரணம். செப்புவாய் உபயத்தில் செனித்தவருக்கு சிறந்ததொரு சப்தமன் ஆகாதப்பா, ஒப்புவாய் உலகத்தில் அவதிமற்ற ஊழ்வலையை தடுப்பாரும் எவரும் உண்டோ, தப்புவாய் திடல் நாசம் தனநாசம் தார்வேந்தர் பகை முண்டு தியாக துன்பம்னு சொல்லி புலிப்பாணி பாட்டு இருக்கு. புலிப்பாணியுடைய 300ல பாட்டு, அது முக்கியமான பாட்டு. அப்ப செப்புவாய் உபயத்தில் செனித்தவருக்குன்னா அந்த உபய ராசிங்கிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இதெல்லாம் உபய ராசிகள். அப்ப அந்த உபய ராசி லக்கணத்துல யாரு பிறந்தார்களோ இவர்களுக்கு கூடுமான வரைக்கும் ஆணா இருந்தாக்க 29 வயசு போகணுங்க, பெண்ணா இருந்தாக்க குறைஞ்சது 27 வயசு போகணும் திருமணம். இது எடுத்த ஒண்ணு சொல்லிவிடலாம், அது விதியே அப்படித்தான். அப்போ இந்த ராசி லக்கணக்காரருக்கு இயல்பாவே அங்க அந்த தடையை கொடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இந்த 4 ராசி 4 லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த முற்பகுதி திருமணம் நடந்தா, ஆணா இருந்தா 29 வயதுக்கு முன்னாடி, பெண்ணா இருந்தா 25 வயதுக்கு 27 வயதுக்கு முன்னாடி நடந்தால் அவருடைய வாழ்க்கையில 3 விதத்துல கண்டிப்பா சந்திப்பாங்க பிரச்சனையை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர மாதிரி ஜாதகம் வரும். அப்ப கணவன் மனைவி பிரிஞ்சுக்கக்கூடிய, பிரிவினை ஏற்படக்கூடிய நிலை கண்டிப்பா வரும். அது வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, இல்ல டைவர்ஸ் ஆகி போதாங்கிறது அந்த ஜாதகம் சேர்றதை பொறுத்து இருக்கு. அடிப்படை விதி இது. எது ஜாதகம் சரியில்லைன்னா பிரிஞ்சிருவாங்க, பிரிவினை ஏற்படும். ஒருவேளை ஜாதகத்தை திறமையான ஒரு ஜோதிடத்தை இவங்க போய் நல்லா பார்த்து சேர்க்கக்கூடியவங்களா இருந்தா, பொருத்தம் கட்ட பொருத்தம் பார்த்து சேர்க்கிறவங்களா இருந்தா ஜோதிடர் சேர்த்துட்டாங்கன்னா அதுல தப்பிச்சுட்டா, அதுதான் தப்புனா திடநாசம் தனநாசம் அப்படின்னு சொல்றது. அதுல தப்பிச்சுட்டா பொருளாதாரத்துல மாட்டிக்கிட்டு இந்த அம்மா வாக்கப்பட்டு போன பின்னாடி, கல்யாணம் பண்ணி போன பின்னாடி அங்க குடும்பத்துல வீட்டுக்காரருக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது. ஒருவேளை அவன் பணக்காரனா இருக்கிறாரு, கணவன் குடும்பத்துல நல்ல வசதி, இவர் சம்பாதிச்சுதான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, இயல்பாவே அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா மேம்பாடு இருக்கு, 2 லட்சம் 3 லட்சம் மாசம் வருமானம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அடுத்து உறவுகள் பாதிக்கும். 2 பேருடைய சம்பந்திகளுக்குள்ள நல்லுறவு இருக்காது, ஒற்றுமை பாதிக்கும். அப்ப இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த வயது முற்பகுதி திருமணம் பிற்பகுதி திருமணம்ங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கிறணும். அப்ப இந்த உபயராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இது நடந்தே தீரும். அப்ப இதற்குத்தான் நல்ல தசாபுத்தி நடக்கிற பொழுது பார்த்து பண்ணணும். இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்றேன். இந்த திருமணம் நடக்கிற பொழுது அஷ்டமத்து சனி கண்டிப்பா இருந்தால் அது திருமணத்துக்கு பின்னாடி பிரச்சனையை கொடுக்கும். 7.5 சனி ஜென்ம சனி அதே மாதிரிதான். இந்த 2 சனிகள் நடக்கிற பொழுது, அஷ்டமத்து சனியோ 7.5 ஜென்ம சனி நடக்கிற பொழுது திருமணம் பண்ணாலும் அதற்குரிய பின்னடைவு பிரச்சனைகள் நடக்கும். திருமண முயற்சி பண்ற பொழுது தடை கொடுக்கும். அடுத்த பதிவுல இதனுடைய அடுத்த விரிவான விளக்கத்தை தெரியப்படுத்த கேட்டுக்கொண்டு, நமது நேர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நலறி வேண்டும். அதற்கு ஏறானை காவிலுரை எண்ணானை கண்டடித்த போரானை கண்டுதனை போற்றினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி பெறும், சித்தி வரும், வெற்றி வரும் தானே சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.